குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. யோக பிருந்தாவின் வணக்கங்கள். வாழ்வில் எல்லா வளமும் பெற்று எல்லோரும் வாழ வேண்டும். இப்போ நம்ம லக்னப்பதிவு போட்டுட்ருக்கோம். லக்னப்பதிவு அப்படின்னு சொல்லும்போது இப்போ சிம்ம லக்னத்துக்கு எப்படி இருக்கும்? இது சிறிய ஒரு பதிவு தான், சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு பதிவு. இது திருமணத்துக்கும் மற்ற விஷயங்களுக்கும் சொல்லக்கூடியது. இதில் பார்த்திங்கன்னா யவன காவியம், தாண்டவ மாலை, சந்திர காவியம், அதே மாதிரி புலிப்பாணி, இந்த மாதிரிலாம் ஒரு காவியத்தில் நிறைய இந்த லக்னத்தை பற்றியும் மற்ற ஒரு இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். சந்திர காவியத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை மட்டும் இப்போ சொல்கிறேன். முதலே சிங்கம் புந்தி புகர் போதும் பாவார் செய் சுபானாம் சேர்ந்த சிங்க லக்கினத்தை சேர ஜனித்தவர்க்கு ஏந்து சனி சுக்கிரனுமே பாவி போந்த செவ்வாய் ஏறும் ரவி நல்லன் இன்புகர் செய் கூடியிடில் வீரிய யோகங்களும் உண்டாம் வேறு அப்படின்னு சொல்லக்கூடியது. முதலே சிங்கம், சிங்கம்னா இந்த சிம்ம லக்னத்துக்கு உரியது. அதே மாதிரி இந்த சிம்ம லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, புலி பசிச்சாலும் புல்லை தின்னாது அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா செயல்பாடுகள் தன்மைகள் இதெல்லாம் தனித்தன்மையாக இருக்கும் இவங்களுக்கு. அதுக்கு சந்தேகமே இல்லைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் சூரியனுடைய ஆட்சி பெற்ற ஒரு வீடு என்பதனால இவங்களுடைய ஒரு போக்கு, இவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்கும். ஒரு 100 பேர் நின்னா கூட சிம்மராசிக்காரர்களாம் தனிப்பட்ட ஒரு மனிதனாக தெரிவாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது தப்பாக நினச்சிக்காதீங்க. நம்ம முன்னாள் சிஎம்மாக இருந்த ஜெயலலிதாமாவே எடுத்துக்கோங்களேன், சிம்மராசி தானே. எப்படிப்பட்ட ஒரு இதில் இருந்தாங்க, அந்த மாதிரி தாங்க இது. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது இந்த 2க்கு 11க்கு உரிய புதன் மாரகத்தன்மை பொருந்தியவர் இந்த லக்னத்துக்கு. ஏன்னா 2ஆம் இடமும் புதன், 11ஆம் இடமும் புதனாக வராரு. அப்போ 2, 11 அப்படின்னும் போது மாரகத்தன்மை பொருந்தியதாக இருக்கிறதுனால நல்ல யோக பலன்களை தருவதில் இவருக்கு வழி இல்லை. எந்த ஒரு பலனும் இவர் தரமாட்டார். அதனால் இவர் நல்ல இடங்களில் இருந்து சூரியன் செவ்வாய் தொடர்பை பெற்றால் கல்வியில் நல்ல தேர்ச்சியை வருவாங்க. தேர்ச்சி பெற்று பெரிய ஒரு லெவலுக்கு வரக்கூடியதாக இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மருத்துவத்துறை, பொறியியல் துறை, கணக்குத்துறை தேர்ச்சியும் உயர்தர பதவிகளும் கிடைக்கும். அது எப்படி அப்படின்னா 3-10க்குரிய சுக்கிரன் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல தான் என்னடா புதன் தானே படிப்புக்கு நல்ல கல்விக்கு, அவர் இந்த மாதிரி 2க்கும் 11க்கு அதிபதி ஆயிட்டாரு. அப்போ இவர் யோக பலனை தருவது தவறு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி சொல்கிறாங்களே அப்படின்னும்போது யோசிக்கணும். 3-10க்கு உரிய சுக்கிரன் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தனித்தன்மை நிலையில் நன்மைகள் செய்வதில்லை. தனித்த நிலையில் இருந்து விட்டால் மட்டும்தான் இவங்களுக்கு அந்த காலம் வரும்போது பாதிப்பான பலன்களை தருவார். செவ்வாயுடன் சேரும்போது யோகத்திற்கான வாய்ப்பு உள்ளது. அதான் சொல்லுவாங்க தர்ம கர்மாதிபதி யோகம் என்ற அமைப்பு இவங்களுக்கு உண்டாகும். இதுவும் முழுமையாக செயல்படுவது இல்லை. அப்போது 4-9க்குரிய செவ்வாய் தனித்து யோகங்களை தருவதில்லை. தனித்து இருந்து தனது தசாபுத்தி காலங்களை நடத்தும் போது பாதிப்பான பலன்களையும் தருகிறார். அப்படி இருக்கிற பட்சத்தில் குரு, புதன், சூரியன், ராகுவின் சேர்க்கைகளை பெற்று 1, 4, 5, 7, 9, 10, 11 உள்ளபோது அவரால் நல்ல பலன்கள் கிடைக்கிறது. இது உண்மை. அப்போது 5, 8க்கு உரிய குரு இந்த லக்னத்திற்கு சமநிலையில் நின்று தன்னோடு சேர்ந்த கிரகங்களுக்கு தக்கபடி நன்மை தீமையை செய்வார்.
5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியஸ்தானம். 8ஆம் இடம்ன்றது உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம். 8ஆம் இடம் மாங்கல்யஸ்தானம் சொல்லலாம். அதே மாதிரி வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தீராத வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் இடம் நோய் வரும் தீரும். 8ஆம் இடம் தீராத வியாதி, அதாவது மாரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வேண்டாம், விட்டுடுங்க, நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம். அப்போது 5, 8க்குரிய குரு இந்த லக்னத்திற்கு சமநிலையில் நின்று தன்னோடு சேர்ந்த கிரகங்களுக்கு அதனுடைய சாரப்படி தக்கப்படி நன்மை தீமைகளை தருகிறார். 6, 7க்கு உரிய சனி மாரகாதிபதி என்ற நிலையில் சுக்கிரனும் புதனும் குருவும் இவர்களோட சந்திரன் சேர்ந்து இருக்கும்போது பெரும் தீமைகளை தருகிறார். அப்போது சனி, செவ்வாய், புதன், கேது இந்த சேர்க்கையிலே சுக்கிரன் தொடர்பு இல்லாமல் இருந்தால் மிக நல்ல பலன்களை உங்களுக்கு தருகிறது. உங்கள் ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. ஒவ்வொரு கிரகமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. எந்த டிகிரி வயசில் இருக்குன்னு பாருங்க. அப்போது சனி, சுக்கிரன், சந்திரன் சேர்க்கை தொடர்பு அவர் தசாபுத்தி காலங்களில் மிகவும் பாதிப்பான பலன்களை தருகிறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலேருந்து, அதாவது பிறந்ததுலேருந்து ஒரு 30 வயசு வரைக்கும் கஷ்டப்படுவாங்க. அதுக்கப்புறம் 30 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓஹோன்னு வருவாங்க. அதே 60 வயசு 62 வயசு வரும்போது நல்லா வந்து நம்ம வாழ்க்கையில் உயர்ந்துட்டோண்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி முடிக்கும்போது ஒன்று மாரகத்தை கொடுக்கும், இல்லை அப்படின்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் ரீதியாகவும் பணம் செலவு ஆகக்கூடியதாகவும் அந்த மாதிரிலாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சனி, சுக்கிரன், சந்திர சேர்க்கை தொடர்பு அதனுடைய தசாபுத்தி காலத்தில் பார்த்திங்கன்னா பாதிப்பான பலன்களை தருகிறது. அப்போது இவர்களோட இந்த லக்னாதிபதியான சூரியன், ஏன்னா உங்கள் லக்னாதிபதி யார் அப்படின்னா சூரியன் தான். அப்போது இந்த சூரியன் என்னன்னா சேர்க்கை கூடாது, யாருடன் சேர்ந்தாலும் சிறப்பான பலனை தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனித்த சனி, சூரியன் சேர்க்கை, சுக்கிரன் சூரியன் சேர்க்கை நல்ல பலன்களையே தருகிறார். அப்போது 12க்குரிய சந்திரன் யாருடன் இருந்தாலும் தனித்து இருந்தாலும் பெரும் நன்மைகள் தருவது இல்லை. யாருக்கு? சிம்ம லக்னக்காரர்களுக்கு. அப்போது இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நல்லா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா அஷ்டமாதிபதியே குருவாகிறார். இப்போ இவருக்கு யோகாதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். அப்போ அந்த செவ்வாய் பகவான் யோகாதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சனி வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 6க்கும் 7க்கும் உடையவராயிடுறார். அப்போ 5ஆம் அதிபதி குருன்னும் போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆயிடுறாரு. 8ஆம் அதிபதி அப்படின்னும் போது உங்களுக்கு மாரகஸ்தானது. அதே மாதிரி தீராத ஒரு வியாதி, அது நிறைய பேருக்கு பாருங்கள், சிம்மராசியில் உள்ளவங்களுக்கு இந்த குருவால் நிறைய பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை அதிகமாக இருக்கும். அது நீங்கள் ஒல்லியாக இருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கும். அது ஒரு விதமான ஒரு கொலஸ்ட்ரால். அதுவும் தனித்து குரு நின்றிருந்தால் நிச்சயமாக அந்த பிரச்சனை இருக்கும். ஏன்னா 8க்கு அதிபதி ஆயிடுறாரு இல்லையா? அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இந்த திசையெல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் பணம் செலவாகக்கூடிய ஒரு தருணங்களாகவும் இருக்கும். அதனால் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த லக்னம் பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் இது வந்து சுருக்கமாக கொடுத்துருக்கேன். ஒரு லக்னம்னு எடுத்துக்கிட்டால் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லலைன்னா ஒவ்வொருத்தருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் 1 hour ஆகும். ஆனால் உங்களுக்கு பொறுமை கிடையாது. அதனால் இது வரைக்கும் முடிச்சுக்கிறேன். அடுத்தது கன்னிராசிக்கு போகலாம். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.